புனித மார்க் எழுதின இயேசு கிறிஸ்துவோட திருமொழிகள். பின்பு இயேசு ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் தம்மிடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரையும் திறந்தெடுத்துக் கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும், வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படியாக அவர்களுக்கு அதிகாரம் உடையவர்களாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். ஆண்டவருடைய திருமொழிகள் நம்மளோடும் அவர் சொல்றாரு, நீங்களும் புறப்பட்டு போய் ஆண்டவருக்காக இந்த ஊழியத்தை செஞ்சு ஆண்டவரோட வேலை செஞ்சு நஷ்டமாக இருக்கிற எல்லா ஆத்மாவையும் கூட்டி வந்து ஏசப்பாவுக்கு ஒப்படைக்கும். இந்த உலகத்தில் ஏசப்பாவோட வேலையை செய்யணும், எல்லாருமே அதுக்கு தகுதியுள்ளவராயிருக்கும் என்று ஏசப்பா ஒருத்தரோடும் பேசுறார். இந்த திருமொழியை கேட்டு அவங்க இஷ்டப்படியா நடக்கிறதுக்கு விருப்பப்படுறவங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். அப்பா பிதாவே, உங்க கரங்களே இந்த உலகத்துல எல்லா மனிதரையும் ஒப்படைக்கிறேன்ப்பா. எல்லாரையுமே நீங்க ஆசீர்வதிச்சு உங்களோட ஒற்றுமையால நிறைக்கணும். உயிருள்ள ஏசப்பாவோட நாமத்தாலே வேண்டிக்கிறேன். இந்த குரலை கேட்டதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. ஏசப்பாவோட பரிசுத்தமான நாமத்தாலே ஆமென்.